வணக்கம். ஒரு தீப்பொறி பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம். உங்களோடு இணைந்திருக்கும் நான் சகாயதவன் கேமதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். வித்யா கொலை வழக்கில் புதிய திருப்பம். அரசாங்கம் விவசாயிகளின் பிரச்சினைகளை கருத்தில் கொள்ளாது செயற்படுகிறது. மட்டக்களப்பு மாவட்ட தேசிய கமக்கார அதிகார சபையின் செயலாளர் நிரஞ்சன் தெரிவிப்பு. 323 கொள்கலன்களை சோதனையின்றி விடுவித்தமைக்கு யார் பொறுப்பு? சஜித் பிரேமதாசா கேள்வி. புதிய முப்படை தளபதிகள் ஜனாதிபதியுடன் சந்திப்பு. வளி மாசடைதல் காரணமாக வருடாந்தம் சுமார் 7 மில்லியன் பேர் உயிரிழப்பதாக தெரிவிப்பு. தொடர்பான உள்நாட்டு செய்திகள். 323 கொள்கலன்களை சோதனையின்றி விடுவித்தமைக்கு யார் பொறுப்பு கூறுவது என சஜித் பிரேமதாச கேள்வி எழுப்பியுள்ளார். தொடர்ச்சியாக கொள்கலன் பரிசோதனை நடவடிக்கைகளில் ஏற்படும் நெரிசலுக்கு மத்தியில் சுங்க பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் 323 கொள்கலன்கள் தொடர்பில் நாட்டில் பேச்சு இடம்பெற்று வருகின்ற வேளையில் இது தொடர்பில் நாட்டுக்கு உண்மைகளை வெளிப்படுத்த துறைக்கு பொறுப்பான அமைச்சராக இருக்கும் தற்போதைய ஜனாதிபதி இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் பல துறைகளுக்கு மறைமுகமாக பாதிப்பு ஏற்படுவதால் இது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். நிலையியற் கட்டளை 27(2) கீழ் இன்று பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பும் போதே எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார். கொழும்பு துறைமுகத்தில் காணப்படும் கொள்கலன் சோதனை நடவடிக்கைகளில் ஏற்படும் தாமதம் ஏற்றுமதி மற்றும் மீள் ஏற்றுமதி மூலம் அதிக வருமானம் ஈட்டும் எம்மை போன்ற நாட்டிற்கு நல்லதல்ல. இது தொடர்பில் பரிசோதிக்கப்படாமல் வெளியிடப்பட்ட கட்டாயம் சோதனைக்குட்படுத்த வேண்டும் என சிவப்பு முத்திரை பொறிக்கப்பட்ட 323 கொள்கலன்களை விடுவித்தமையை யார் பொறுப்பேற்பது? ஏன் அவ்வாறு விடுவிக்கப்பட்டன என்றும் அரசாங்கத்திடம் அவர் கேள்வி எழுப்பினார். அவ்வாறே கொழும்பு துறைமுகத்தில் நாளொன்றுக்கு பெறப்படும் கொள்கலன்களின் எண்ணிக்கை தற்போது காணப்படும் கொள்கலன் சோதனை ஆய்வு வசதிகளால் ஒரு நாளைக்கு சோதனை செய்யப்படும் கொள்கலன்களின் எண்ணிக்கை இந்த சோதனை நடவடிக்கைகளை தொடர்ந்து பேணிச் செல்ல முடியுமா? இலங்கையில் கொள்கலன்களை விரைவாக சோதனை செய்து விடுவிப்பதற்கு மேற்கொள்ளப்பட வேண்டிய மாற்றங்கள் குறித்து எதிர்க்கட்சி தலைவர் இங்கு கேள்வி எழுப்பினார். அத்துடன் கடந்த மாதம் கொழும்பு துறைமுகத்தில் கொள்கலன்கள் விடுவிக்கப்படுவதில் ஏற்பட்ட பாரிய நெரிசல் மற்றும் கால தாமதத்தினால் திருப்பி அனுப்பப்பட்ட கப்பல்களின் எண்ணிக்கை மற்றும் அதனால் அரசாங்கத்திற்கு ஏற்பட்ட நட்டம் குறித்து எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி எழுப்பினார். இதன் காரணமாக நாட்டில் ஏற்பட்டுள்ள பாதகமான நிலைமைகள் குறித்தும் அவர் கேள்வி எழுப்பினார். இந்த கொள்கலன்களில் உள்ள பொருட்கள் என்ன, அவற்றை சபைக்கு சமர்ப்பியுங்கள் என்றும் அவை சட்டவிரோதமானவை அல்லது மனித நுகர்வுக்கு தகுதியற்றவை அல்ல என்று பரிசோதனை மேற்கொள்ளாமல் முடிவு செய்தவர்கள் மற்றும் அவற்றை இறக்குமதி செய்தவர்கள் யார் என்பதையும் சபைக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்றும் இந்த விவகாரம் தொடர்பில் யார் முழு பொறுப்பெடுப்பது என்றும் கேள்வி எதிர்க்கட்சி தலைவர் எழுப்பினார். அத்துடன் இவை சட்டவிரோத கொடுக்கல் வாங்கல்கள் அல்ல என்பதற்கு என்ன உத்தரவாதம் என்றும் எதிர்க்கட்சி தலைவர் இதன் போது மேலும் கேள்வி எழுப்பினார். அரசாங்கம் விவசாயிகளின் பிரச்சனைகளை கருத்தில் கொள்ளாது செயற்படுவதாக மட்டக்களப்பு மாவட்ட தேசிய கமக்கார அதிகார சபையின் செயலாளர் நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் விவசாயிகளின் பிரச்சினைகளை கருத்தில் கொள்ளாது செயற்படுவதாக மட்டக்களப்பு மாவட்ட தேசிய கமக்கார அதிகார சபையின் செயலாளர் நிரஞ்சன் தெரிவித்தார். இன்று மட்டு ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். கடந்த 3/2/2025 அன்று கொழும்பிலே விவசாய அமைச்சில் கௌரவ பிரதி விவசாய அமைச்சர் நாமல் கருணாரத்ன அவர்களின் தலைமையில் தேசிய கமக்கார அதிகார சபையின் உறுப்பினர்களுடன் ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றது. நெல்லுக்கான உத்தரவாத விலை தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது. இதுவரை இந்த அரசாங்கம் எங்களுக்கான உத்தரவாத விலையை தரவில்லை என்று சொல்லி அங்கே விவசாயிகள் மிகவும் ஆதங்கப்பட்டு அமைச்சருடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டார்கள். இந்த நிலையிலே எங்கள் விவசாயிகள் இலங்கை முழுவதும் உள்ள மாவட்டங்களில் இருந்து வந்த விவசாயிகள் அவர்களுக்கான உற்பத்தி செலவுகளை கருத்திலே கொண்டு எங்களுக்கான ஒரு குறைந்தபட்ச விலையாக தேசிய ரீதியாக ஒரு விலையை தீர்மானிக்கும்படி கூறப்பட்டது. அந்த அடிப்படையிலே தேசிய ரீதியாக ஒரு கணக்கெடுத்து அங்கிருந்த முழு மாவட்ட தலைவர்களும் இணைந்து ஒரு விலையை தீர்மானித்தோம். நாட்டுக்கான விலை 130 ரூபாய், காய்ந்த நெல்லு நாட்டுக்கான விலை 130 ரூபாயாகவும், அதேவேளை காய்ந்த பச்சை நெல்லுக்கான விலை 120 ரூபாயாகவும் தீர்மானிக்கப்பட்டது. அதே போல சம்பாவுக்கு 135 ரூபாய் காய்ந்த நெல்லுக்கும்
125 பச்சை நெல்லுக்கும், அதே போல கீரிச்சம்பாவுக்கு 145 காய்ந்த நெல்லுக்கும் 130 பச்சை நெல்லுக்கும் தீர்மானிக்கப்பட்டு அமைச்சரிடம் எங்களது மகஜர் சமர்ப்பிக்கப்பட்டது. அந்த இடத்திலே எங்கள் கௌரவ அமைச்சர் அவர்கள் எங்களுக்கு வழங்கிய வாக்குறுதி, இன்னும் 2 தினங்களிலே நீங்கள் எதிர்பார்த்த விலையின் அளவு நாங்கள் உங்களுக்கு உத்தரவாத விலையை வழங்குவோம் என்று சொல்லித்தான் எங்களுக்கு அந்த இடத்திலே அவர் அந்த வாக்குறுதியை வழங்கினார். நேற்று இவர் அறிவித்திருக்கிறார் 120 காய்ந்த நெல்லுக்கான விலை. இவ்வாறு இந்த அரசாங்கமானது இந்த விவசாயிகளுக்கு செலவுகள் எவ்வளவு, இந்த விவசாயிகள் படுற வேதனைகள் கஷ்டங்கள் எவ்வளவு என்பதனை கருத்துல கொள்ளாது. இந்த வருடம் பாரிய வெள்ளம் ஒரு தடவை அல்ல, 2 தடவை அல்ல, பல தடவைகளில் நாடு முழுவதும் தாக்கி சென்றது. அவ்வாறான நிலையிலே இன்றைக்கு விவசாயிகள் அறுவடை செய்கிறார்கள். அதுவும் நாங்க பார்த்த கணக்கு 25 மூடை போட்டு, ஏக்கருக்கு 25 மூடை போட்டு கணக்கு பார்த்து தான் அந்த விலை வந்தது. ஆனா இன்றைக்கு அறுவடை செய்யும் போது தெரிகிறது 10 மூடை எடுக்கிறவர் இருக்கிறார், 5 மூடை எடுக்கிறவர் இருக்கிறார். அப்படியே ஆக குறைந்த அறுவடையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவ்வாறான நிலையில இந்த விவசாயிகள் எதிர்காலத்திலே எவ்வாறு இந்த விவசாய நடவடிக்கைகள் ஈடுபடுறது, அல்லது நீங்க அரசாங்கம் ஒன்று நடத்துறீங்கன்னு சொன்னா ஒன்று எங்களுக்கு அந்த உரத்திர விலையை குறைங்க, அல்லது எண்ணெயில விலையை குறைங்க, ஏதாவது ஒன்று செஞ்சுதாங்க. உங்களுக்கு நெல்லும் குறைஞ்ச விலையில வேணும், அரிசியும் குறைஞ்ச விலையில வேணும். ஆனா இங்க பூக்குற சாமான் நீங்க உங்க விலை விற்கும். அவங்க விவசாயிகளை வீட்டு இருந்து கொண்டு அகற்றுறது. எனவே அரசாங்கம் ஒன்று நாங்கள் உங்களோட நம்பித்தான் இந்த புதிய அரசாங்கத்தை நாங்க இங்க ஆட்சிக்கு கொண்டு வந்தது. எனவே விவசாயிகளை கருத்துல கொள்ளுங்க, விவசாயிகளோட பிரச்சனைகளை கருத்துல கொண்டு உங்கள்ட இந்த உள்ளீடுகளுக்கான விலையிலாவது குறைச்சுத்தாங்க. அதே போல நீங்க கருத்துல கொள்ளணும். 120 நெல்லுக்கான உத்தரவாத விலையை சொல்றீங்க, 220 அரிசிக்கு விலையை வைக்கிறீங்க. அப்ப இந்த 100 காசு இது யாருக்கு போகுது? இந்த 100 38 தான் அரிசி ஆலைகள் தங்களோட அரிசியை 1 கிலோ நெல்லை அரிசி ஆக்குறதுக்கான உற்பத்தி செலவாக அரிசி ஆலைகள் சொல்லுது. அப்ப 120 38 கூட்டினா 158 தான் உங்களுக்கு செலவாக போகுது. சரி, 158 லாபத்தை வைங்களாங்க, ஒரு 10 15 வைத்தாலும் உங்களுக்கு 175 அந்த அரிசி முடியும். அப்ப இடையில இந்த 35 40 50 காசு யாருக்கு போகுது? அரிசியாலை உரிமையாளர்கள் எடுக்கிறாங்களா, இல்ல வர்த்தகர்கள் எடுக்கிறாங்களா, இல்ல அரசாங்கம் நீங்க எடுக்கிறீங்களா? இதுல உண்மையா கஷ்டப்படுற விவசாயியும் ஒரு சேதம் உழைக்கிறான், இல்ல வாங்கி சாப்பிடுற பாவனையாளர்களுக்கும் அந்த காசு போய் சேருது இல்ல, இடையில இருக்கிற சும்மா இருக்கிறாங்களுக்கு உழைக்கிற மாதிரி தான் நாங்க இதை கருதுறோம். எனவே இந்த உயர்மட்டத்தில் இருக்கிற அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் கருத்துல கொண்டு உடனடியாக அந்த காப்புறுதியாவது பெற்று இந்த நட்டங்கள்ல இருந்து விவசாயிகளை காப்பாற்றி இந்த நட்டத்தையாவது பெற்று தரதுக்கு நடவடிக்கை கேட்டுக்கிறேன். வித்தியா கொலை வழக்கில் குற்றவாளிகளின் மேன்முறையீட்டை விசாரிக்க உயர் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. யாழ் பாடசாலை மாணவி சிவலோகநாதன் வித்யா படுகொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள குற்றவாளிகளினால் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு எதிராக தாக்கல் செய்த மேல்முறையீட்டை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. இந்த மேல்முறையீடு இன்று உயர் நீதிமன்ற நீதியரசர்களான பிரீத்தி பத்மன் சூரசேன, ஜனக் டி சில்வா மற்றும் சம்பத் அபேகோன் ஆகியோர் தலைமையிலான மூவரடங்கிய நீதியரசர்கள் குழாமின் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது சட்டமா அதிபரின் சார்பில் ஆஜரான அரச வழக்கறிஞர் நீதிமன்றத்தின் முன் கருத்து முன்வைத்து இந்த மேல்முறையீட்டு மனுக்களை விசாரிக்க ஒரு திகதியை அறிவிக்குமாறு கோரினார். அதன்படி சம்பந்தப்பட்ட மேல்முறையீடு எதிர்வரும் ஆகஸ்ட் 25ஆம் திகதி விசாரணை செய்ய நீதியரசர்கள் குழாம் உத்தரவிட்டுள்ளது. யாழ் பாடசாலை மாணவியான சிவலோகநாதன் வித்யா கடந்த 2015ஆம் ஆண்டு கடத்தப்பட்டு பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தி கொலை செய்த குற்றச்சாட்டில் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்ட 7 பேருக்கும் யாழ்ப்பாணம் நீதிமன்ற நீதியரசர்கள் குழாமினால் மரண தண்டனை வழங்கப்பட்டிருந்தது. அதற்கமைய நீதியரசர்கள் குழாம் தங்களுக்கு தண்டனை விதித்த விதம் சட்டத்திற்கு முரணானது என்றும் அதன் காரணமாக மேல் நீதிமன்ற தீர்ப்பை நீக்கி தங்களை சகல குற்றச்சாட்டுகளிலும் இருந்து முழுமையாக விடுவிக்குமாறு கோரி இந்த மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். புதிய முப்படை தளபதிகள் இன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்தனர்.
புதிய முப்படை தளபதிகள் இன்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்தனர். புதிய ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த ரொட்ரிகோ, புதிய கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் காஞ்சன பானகொட, புதிய விமானப்படை தளபதி ஏஆர் மார்ஷல் வாசுபந்தி எதிரிசிங்க ஆகியோர் ஜனாதிபதியை சந்தித்தனர். பதவியேற்ற பின்னர் முப்படை தளபதிகள் சம்பிரதாய பூர்வமாக ஜனாதிபதியை சந்தித்ததோடு ஜனாதிபதிக்கு நினைவு பரிசுகளையும் வழங்கினர். வளிமாசடைதல் காரணமாக வருடாந்தம் சுமார் 7 மில்லியன் பேர் உயிரிழப்பதாக வைத்தியர் நிரஞ்சன் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். உலகளாவிய ரீதியில் வருடாந்தம் வளி மாசடைதல் காரணமாக சுமார் 7 மில்லியன் பேர் ஆயுட்காலம் நிறைவடைவதற்கு முன்பே உயிரிழப்பதாக சுவாசநோய் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர்களின் சங்க தலைவர், சுவாசநோய் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் நிரஞ்சன் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட விசேட ஊடகவியலாளர் மாநாட்டின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நாம் வாழும் சூழலில் உள்ள வளி மாசடைந்திருக்குமாயின் எம்மால் காற்றை சுவாசிக்காமல் இருக்க முடியாது. நாளாந்தம் 10,000 லிட்டர் காற்றை உள்ளெடுத்து வெளியிடுகிறோம். அவ்வாறு உடலை வந்தடையும் வழியில் உள்ளடங்கியுள்ள நச்சு பதார்த்தங்களும் தீங்கு விளைவிக்கும் காரணிகளும் நுரையீரல் மாத்திரமல்லாமல் உடல் முழுவதும் உள்ள அனைத்து உறுப்புகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவை என ஆய்வுகளில் கண்டறியப்பட்டுள்ளது. இதனால் ஒருவரது ஆயுட்காலமும் குறைவடைந்து செல்வதாக தெரிய வந்துள்ளது. வருடாந்தம் வளி மாசடைதல் காரணமாக சுமார் 7 மில்லியன் பேர் ஆயுட்காலம் நிறைவடைவதற்கு முன்னரே உயிரிழப்பதாக 70,000 ஆய்வு முடிவுகள் சுட்டிக்காட்டுகின்றன. இது மிகப்பெரிய தொகையாகும். வெளியிடங்கள் மற்றும் வீட்டின் உட்புற சூழலில் நிகழும் காற்று மாசு என்பன சுவாச நோய்களை ஏற்படுத்துவதுடன் நாட்பட்ட நோயாளர்களின் நோய் நிலைமையை தீவிரப்படுத்துகிறது. புகைப்பிடித்தல் உள்ளிட்ட ஏனைய காரணிகளினால் ஆண்களே அதிகளவில் நுரையீரல் புற்றுநோயால் பாதிப்புக்குள்ளாகின்றனர். எனினும் அண்மை காலமாக பெண்கள், புகைப்பிடிக்கும் பழக்கம் இல்லாதவர்களிடையேயும் நுரையீரல் புற்றுநோய் அதிகரித்துள்ளதாகவும் இதற்கு வளி மாசடைதலே பிரதான காரணம் என இந்திய ஆய்வாளர்களால் கண்டறியப்பட்டுள்ளது. காற்றிலுள்ள நுண்ணுயிர் கிருமிகள் சுவாசத்தினூடாக உடலினுள் சென்று இரத்த அணுக்களுடன் கலப்பதால் அடுத்த தலைமுறையினரும் சுவாச நோய்களுக்கு ஆளாக வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது. கர்ப்பிணி தாயொருவர் நச்சு வாயுக்கள் அடங்கிய காற்றை சுவாசிப்பதால் அவற்றின் தாக்கம் கருவிலுள்ள குழந்தையையும் பாதிக்கலாம் என்றார். இத்துடன் இன்றைய எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து ஒரு தீப்பொறி செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.